தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். கொஞ்ச நாளாக இணையதளத்தில் ஆணவ கொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சமூக நீதி அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சார். அதை தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவனும் அதே வேண்டுகோளை வைக்கிறாரு. அதற்கப்புறம் தலித் அரசியல் பேசக்கூடிய பாரஞ்சித் அவர்களும் அதே வேண்டுகோளை வைக்கிறாரு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு தமிழர் ஜாதிகள் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. தமிழர் ஜாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழர் ஜாதிகளில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே காதல் செய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்க்குறதே கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தாந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று திராவிட சித்தாந்தம், இன்னொன்று தலித்திய சித்தாந்தம். ஸோ இந்த திராவிட சித்தாந்தத்திலையும் தலித்திய சித்தாந்தத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களை சின்ன வயசுல இருந்தே மூல செலவை செஞ்சு நீ திருமணம் செஞ்சா அடுத்த ஜாதி பெண்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்லி 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 வளர்த்து இன்னைக்கு அவர்களுடைய மனநிலை முழுக்க திருமணம் செய்தாலே பெரும்பான்மையாக காதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இது போக உங்களுக்கே தெரியும், தமிழகத்தில் யார் அடுத்த ஜாதி பெண்களுடைய கருவில் தலித்தோட கரு இருக்கணும் அப்படின்னு யார் பேசினா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுபோக அந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய இளைஞர்கள் வெளியில் வன்னியர் பொண்ணை கட்டுவோம், கவுண்டர் பொண்ணை கட்டுவோம், செட்டியார் பொண்ணை கட்டுவோம் இப்படின்லாம் பிரச்சாரமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம தமிழர் ஜாதிகள் எல்லாமே பார்த்து நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவித்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த சமூக நீதி அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இன்னைக்கு நாங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் சட்டம் இயற்றணும் அப்படின்னு கேட்கறது இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக, சுயநல நோக்கத்திற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த கருத்தியெல்லாம். இதில் ஒரு துளி கூட தமிழர் ஜாதிகளுக்கு உடன்பாடே கிடையாது. ஏனென்றால் இது திட்டமிட்டே எப்படி பிசிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இன்னைக்கு அந்த பிசிஆர் வழக்கை எப்படியெல்லாம் தவறாக நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதே போலதான் இதுவும், அதாவது காதல் செய்வது யதார்த்தமான விஷயம் அப்படின்னு நம்ம பேசினாலும் தமிழர்கள் குடும்பத்துல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வளர்த்து தன்னுடைய குழந்தைகளை காதல் செய் அப்படின்லாம் யாரும் வளர்க்கறது கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் திட்டமிட்டே அடுத்த ஜாதி பெண்களை காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும்போது அவர்களுக்கு இது அவங்க ஒரு விஷயத்த திறந்து விட்ட மாதிரி ஆகி போயிடும். அதாவது சுதந்திரமா நீ என்னன்னாலும் செய்யலாம், தமிழ்நாட்டில் எந்த ஜாதி பொண்ணனாலும் நீ காதலுங்கிற பேர்ல காதல் செஞ்சு நீ என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்கள சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்குன்னு ஆணவ கொலையை நான் ஆதரிக்கவும் இல்லை. கொலை மிக தவறான ஒரு விஷயம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய அளவெல்லாம் ஆணவ கொலை நடக்கிறது இல்லைங்க. மிஞ்சி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5 இல்லை 10 தான் இருக்கும் கொலை. அது ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதில் ஒரு சிலர் தாங்க முடியாமல் இதை செய்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு அரசியலமைப்பு சட்டப்படி கொலை செய்தால் என்ன தண்டனை இருக்கோ அதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் திட்டமிட்டே நாங்கள் இப்படி தான் காதல் செய்வோம், காதல் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்து தமிழர் ஜாதிகளுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு உண்டான விஷயமா தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். இது போன்ற சிந்தனைகளை தொடர்ந்து இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது உங்களுக்கு தான் பிரச்சனையே ஆகும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க வாங்கின 35% வாக்கு கோர் ஓட்டு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்கள் ஒரு 15% இருப்பாங்க. பாதிக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ரசிகர்கள் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்க வீட்டில் எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் போட்டோம். காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய சாக்கடை அரசியலான திமுக என்கிற தமிழின துரோக அரசியலும் தலித்திய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய துரோக அரசியலும் இருப்பதால் தான். ஆனா இன்னைக்கு நீ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. அதுவே ஒரு சரி, உங்களுடைய இதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க போறீங்கனாலும்
துரோகிகளை கூட வைத்துக்கொண்டு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் நீங்களும் துரோகி என்றுதான் அழைக்கப்படுவீர்கள் எதிர்காலத்தில். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது இக்கட்டான சூழல் அப்படிங்கிறதுனால ஒரு சைடில் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் இது வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இது வந்து விடியும். ஏன்னா இவங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களை வச்சு பயன்படுத்தி தமிழர் ஜாதிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்குவதற்கு உண்டான எல்லா வேலையும் இவர்கள் செய்வார்கள். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுதான் இது போன்ற விஷயங்கள். இந்த ஆணவ கொலைக்கு வந்து நாங்கள் தனி சட்டம் ஏற்றுறோம், அதுக்கப்புறம் தமிழர் ஜாதிகளுக்கு எதெல்லாம் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயமோ அதெல்லாம் வந்து இவங்க வெளியில் பேசி பிரகடனப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அரசில் வந்து இந்த உணவு திட்டம் இருக்கு இல்லையா குழந்தைகளுக்கு, அதை வந்து இந்த ராமசாமி நாயக்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் ஏதோ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு தமிழ் மொழியை வந்து சனியன்னு சொன்ன ஒரு நபரை தூக்கிக்கிட்டு வந்து கொள்கை தலைவர்னு உட்கார வச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னா அப்போ தமிழர் தலைவர்கள் யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நாங்கள் உங்ககிட்ட முன்வைக்கிறோம். அது நீங்கள் எதிர்காலத்தில் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இந்த 15% 18% இருக்கு இல்லையா பட்டியலினத்தவர்கள், இவங்க வந்து உங்கள் கோர் ஓட்டர்ஸ்ன்னு நீங்கள் நினச்சி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் கிடையாது. தமிழர் ஜாதிகள், ஒரு தமிழர் வந்து தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லா தமிழர் ஜாதிகளும் நீங்கள் யாரை நிறுத்தினாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு எதை பற்றியும் சிந்திக்காமல் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஏன்னா அந்த கிட்டத்தட்ட 15% மேலே இருக்கக்கூடிய உங்கள் ரசிகர்கள் இல்லாத நிறைய படித்திருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் இவர்கள் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். உங்கள் ஆட்சியை கழிச்சுவிட்டு அவங்க நாளைக்கு அவங்களுக்கு இருக்கு திமுக, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், அதாவது அந்த விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எலாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொன்று என்ன இந்த மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து எப்போனாலும் திமுகவோட போய் ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. பிரச்சனையே கிடையாது. அது நீங்கள் அதாவது ஒரு தமிழன் ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதுனால இங்கே மிகப்பெரிய அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க, அப்புறம் இந்த திராவிட தமிழர் அல்லாதவர்கள்லாம். இப்போ நீங்கள் உங்களை எப்படி தற்காத்து கொள்ள போறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழர் ஜாதிகளுக்கு எப்படி நல்லது செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு அவர்களுக்காக, அவர்கள் சுதந்திரமாக தமிழர் ஜாதி பெண்களை திருமணம் செய்வதற்காக, அப்படி மீறி அவங்க காதல் செய்தால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. இதை வந்து தயவு செய்து எந்த தமிழர் ஜாதிகளுமே வந்து ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஏன்னா தமிழர் மரபுங்கிறது வேற. உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத வந்து ஒருத்தர் வந்து படமே எடுத்து போட்டு காமிச்சார். மோகன்ஜி அப்படிங்கிறவர் திரௌபதினு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து இந்த காதல் அப்படிங்கிற பெயரை வைத்து என்னென்ன அட்ராசிட்டிலாம் வந்து தமிழகத்தில் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பதிவு பண்ணியிருந்தார். இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் வளர்க்கப்படுறாங்க. அந்த இளைஞர்களை வந்து திட்டமிட்டே வந்து காதல் செய்ய வைக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து அதாவது அடுத்த ஜாதி பொண்ணை காதல் செய்ய வைத்து அவர்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, வழக்கறிஞர் நெட்வொர்க் இருக்குது, காவல்துறை நெட்வொர்க் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக, அப்புறம் கட்ட பஞ்சாயத்தும் எல்லாமே பண்ணுறாங்க. இதை மீறியும் தமிழ்நாட்டில் வந்து இதை நடந்துக்கிட்டு தான் இருந்தாலும் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு சிலர் செய்கின்ற தவறால் வர்றதை தவிர்த்து அதை வந்து நாங்கள் சரி நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அதற்கு இவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம், தனி சட்டம் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இது தமிழர் ஜாதிகளை திட்டமிட்டே வந்து கலப்பாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் தமிழர் ஜாதிகள் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே அந்த திராவிட சித்தாந்தம், தலித்திய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சின்ன வயசுலேயே வந்து இவங்க மூல செலவு செஞ்சிடறாங்க. அதுதான் இங்கே பெரிய தலைவலியாக இருக்கிறது. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்வேன் அப்படின்னு வந்து தயவு செய்து கண்மூடித்தனமாக இதற்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து விடாதீர்கள். ஆதரவு தெரிவித்தீர்கள் என்றால் இதனால் மிகப்பெரிய அளவு பாதிக்க போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய கட்சி தான்.
ஏன்னா அடுத்த தேர்தலில் ஏன்னா நீங்கள் அடுத்த 30 வருஷம் ஒரு தமிழர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழனாக நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் அப்படியே இந்த திராவிட சாக்கடை சித்தாந்தத்தையும் இந்த தலித்திய சாக்கடை சித்தாந்தத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து தமிழர் நாட்டில் வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். இதற்கு தீர்வு நம்ம எளிதாகவே கொடுத்துட முடியும். அந்த தீர்வு வந்து உங்கள் சமூக நீதி அமைச்சர் வந்து ஒத்துக்குவாரான்னு கேளுங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் வந்து ஜாதிய மோதல்களும் ஆணவ கொலைகளும் எதனால் நடக்குதுங்கிறத நான் எளிதாக சொல்ல முடியும். காதல் என்கிற சொல்லை வைத்து தான் இங்கே ஆணவ கொலை நடந்து வருகிறது. அப்போ அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் போடக்கூடாது. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் யார் ஒருவர் தமிழகத்தில் திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க. ஆணவ கொலையே நடக்காது தமிழகத்தில். ரெண்டாவது ஜாதிய மோதல்கள் ஏன் வருதுங்க அதிகமா? திராவிட சித்தாந்த அரசியல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் பிரச்சனையை உருவாக்க போலி வரலாறை உருவாக்குனாங்க. வருஷக்கணக்காக போலி வரலாறுகளை உருவாக்கி இரு சமூகத்துக்குள்ள முரண்களை ஏற்படுத்தி விட்டு இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க மாத்தி சண்டை போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி தமிழர்களை மாத்தி அடிக்க வச்சுக்கிட்டு இவங்க சுதந்திரமா தமிழக அரசியலை, தமிழக பொருளாதாரம், தமிழக அதிகாரம், தமிழக அரசாங்கம், அதாவது தமிழ்நாட்டையே வந்து குத்தகைக்கு எடுத்து சுதந்திரமா கடந்த 40-50 வருஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக அடி வாங்குது. அதை வந்து தயவு செய்து நீங்கள் திரும்பவும் இதே கான்செப்டுக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. போலி வரலாறுகளை அடையாளப்படுத்தி போலி வரலாறு எழுதுபவர்களை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ஜாதிய மோதல்களும் கம்மியாயிடும். உதாரணத்துக்கு வேளாளர் பெயரை பல்லர்கள் திட்டமிட்டு ஏகப்பட்ட போலி வரலாறை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஏமாற்றி வேளாளர் அப்படின்னு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது? பல்லர் ஜாதிக்கும் வேளாளர் ஜாதிக்கும் இப்போ பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வேளாளர் ஜாதி பெயரை நீங்கள் எப்படி கேட்கலாம்? தமிழர் வரலாற்றில் வந்து வேளாளர் அப்படின்னா அது வேளாளர்களுக்குன்னே தனியாக ஒரு அந்த ஜாதியை தான் குறிக்கும். இவங்க வந்து புது டிசைனாக ஏகப்பட்ட பொய் வரலாறுகளை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இழுத்து வச்சிருக்காங்க. இதை நம்ம வேளாளர்கள் நாங்கள் சும்மா விட போகிறது கிடையாது. ஆவண ரீதியாக பல்லர்கள் வேளாளர்கள் இல்லை, பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை, பல்லர்கள் வந்து தமிழர் வரலாற்றில் பல்லர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஆவண ரீதியாக நாங்கள் ஆவணப்படுத்த தான் போகிறோம். இப்போ இது போன்ற விஷயத்தெல்லாம் வந்து திராவிட அரசாங்கம் மாதிரி செயல்படாமல் தாவேகா அவர்கள் நியாயம், நேர்மை, அறத்தோடு செயல்பட்டு எது உண்மை எது நியாயம்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழர்களுக்கான ஒரு முதல்வராக ஒவ்வொரு தமிழர் ஜாதியும் கொண்டாடுவோம். இதுதான் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தமிழர் ஜாதிகளுக்கு எதிரானது. ஏனென்றால் இது சுதந்திரமாக திராவிட தலித்திய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரும்பவும் நீ தமிழர் ஜாதி பொண்ணை வந்து காதல் செஞ்சு நிம்மதியாக சுதந்திரமாக அந்த குடும்பத்தை கெடுத்து வாழு அப்படிங்கிற ஒரு உந்துதலை தான் இது ஏற்படுத்துமே தவிர்த்து தமிழர் ஜாதிகளுக்கு என்றுமே இதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்காது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நான் சொல்ல வர்ற விஷயம். விஜய் அவர்கள் இதை புரிந்து கொண்டு, ஏன்னா இது வந்து சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ கரப்டட் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து இனி நம்ம பேச தான் போகிறோம். அதை தயவு செய்து எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் அடுத்த 30 வருஷம் முதல்வர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஆனால் உங்கள் கூட இருப்பவர்கள் உங்கள் மீது வெறுப்பு வருவதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா துரோகிகளை தான் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழரினம்.